ஹலோ எவ்ரிஒன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் அது எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன கதைன்னு தெரில. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். மேட்ரு என்னென்னா, நான் டெக்கை பற்றி இப்போ கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த ஃபோன், முக்கியமாக இந்த ஃபோன் இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம், அதை வந்து கொஞ்சோண்டு அதில் என்ன சிப்ஸ் இது பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சோண்டு ட்ராக்கிங்லாம் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் இருந்ததுக்கு இப்போ எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணுவேன். மோஸ்ட்லி நம்ம இதுலேயே நார்மலாக பல பேர் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஆளுண்டு மேபி வேண்டாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டெக்கு மேட்ரு எதுக்கு இப்போ எடுத்தேன்னா, பல பேர் வந்து இப்போ டெக்கு வந்து ஓகே, நல்லா பல பேர் வந்து சொல்கிறாங்க, முன்னாடிலாம் இது 200 பிக்சல் கேமரா இதெல்லாம் கிடையாது, 300 பிக்சல் கேமரா இது மாதிரிலாம் கிடையாது, இப்போ ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் எனக்கு ஃபீல் என்னென்னா, டெக்கோட க்ரோத் ஒரு வேளை கம்மியாக ஆயிருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கு. மேட்ரு என்னென்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஐஃபோன் முக்கால்வாசி பேர் வந்து ஐஃபோன் வந்து பிளைண்டாக வாங்குவாங்க. ஐஃபோன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஐஃபோனு அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஃபீல்னா, ஐஃபோன் நல்லாயிருக்கும், ஓகே, சாம்சங்கும் நல்லாயிருக்கும். எனக்கு மேட்ரு என்னென்னா, அதில் டெக் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணுச்சு. இது மாதிரி நான் ஒரு வீடியோ இதை பற்றி போட்டேன்னாக்கா, கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பற்றி ஏதாவது உங்களோட சஜஷன் வந்து கொடுப்பீங்க. உங்களோட ஃபீலு, ஆமான்னு சொல்கிறவங்க வந்து ஆமாண்டோ, இல்லை ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட மார்க்கஸ் ப்ரௌன்லின்ற ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்னென்னாக்கா, நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு டெக்கில் வந்து அந்த சிப்ஸு வந்து சொல்கிறோம் தெரியுமா, அந்த சிப்பில் வந்து டிரான்சிஸ்டருங்கிற அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இது நம்ம நார்மல் சைஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய சைஸ், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சைஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா, ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உலகம் அளவில் இருக்கும், நம்ம வேர்ல்டுக்கு ஈக்குவலாக வந்து அவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அது ரொம்ப பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் அது ஒரு ஸ்டேஜஸை வச்சு நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னாக்கா அது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் இதில் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவர் சொன்னது உண்மை. அது லாஜிக்கலி பார்த்தாக்கா அது ஓகே, இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, பயங்கரமான டெவலப்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மேட்ரு என்னன்னா, ஒரு 2-3 விஷயத்தில் வந்து நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டெப் பிஹைண்டில் இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் பின்னாடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்ரு இந்த மாதிரி டிவைசஸ்லாம் முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த இதுலேயே வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் மொயினாக ஃபேமஸ் ஆனதை வச்சு நான் இது பண்ணுறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, ஒரு என்வலப் எடுத்துகிட்டு வந்திருப்பார். என்வலப் எடுத்துகிட்டு வந்து அந்த என்வலப்லேருந்து வந்து அவரோட மேக்கு புக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுப்பார். ஏன்டா அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே கிடையாதா அப்படின்னாக்கா கிடையாது. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு. ஆனால் லேப்டாப்பை வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக ஒரு லேப்டாப்புன்னு எடுத்துகிட்டு வந்தது வந்து அதான் ஃபஸ்ட்டு. அதுவும் ஆப்பிளோடதில் அதான் ஃபஸ்ட்டு. அதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணார். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிளோட இதுலேயோ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அது வந்து ஆப்பிள்ண்டா என்ன அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது செட். அது போக இன்னும் ஒரு 2 கம்பெனி வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு பார்க்குறேன். 2 கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எல்ஜி, இன்னொரு கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங். 2மே என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எல்ஜியில் பார்த்தீங்கன்னாக்கா, அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்ஜி வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. பட் எல்ஜி இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கரமான ஃபோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்ஜியில் வந்து மாடுலர் ஃபோன் வந்து இருந்துச்சு. அந்த மாடுலர் ஃபோன் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி வந்து பண்ணியிருக்காங்க, மோட்டோரோலா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாடுலர் ஃபோனுங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஏதாவது ஒரு பீஸை வந்து நம்மளாட்டி கழட்டிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பீஸை வந்து ஸ்வாப் பண்ண முடியும். எல்ஜியில் வந்து இதுலேருந்து இதுக்கு வந்து பாட்டம்லேருந்து வந்து ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணி கீழே வந்து ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னாக்கா, பின்னாடி வந்து ஒரு கவர் மாதிரி வந்து ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து மாடுலர் இதெல்லாம் எடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி வந்து ஏன் ஆப்பிள்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம்ல, அவங்களாம் வந்து அந்த ரிஸ்க்கே அவங்க எடுக்கலை. அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா, நத்திங்கை நான் ஏன் பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் வந்து இருக்கிறதுல சின்ன ஒரு இப்போ எப்படி சொல்கிறது,
இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. யாருக்கெல்லாம் அதிகமா காசு இருக்கோ, அவங்க ஈஸியா செலவு பண்ணிட்டு லாஸ் பண்ணா பரவால்ல. ஆனா நான் ஈஸியா செலவு பண்ணிட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு பண்ணலாய்ங்க. எப்புட்னாக்கா இப்ப ஜியோ இருந்துச்சு. ஜியோ வந்து ஒரு காசு வந்து அதிகமா நெட்டு வந்து காசு வந்து அதிகமான காசா வித்துக்கிட்டு இருந்த டயத்துல, ஜியோ வந்தாய்ங்க. வந்து ஃப்ரீயா வந்து சிம்ம குடுத்து மொத்தத்தையும் மாத்திட்டாய்ங்க. முன்னாடி எவ்வளோ பேருக்கு வந்து ஏர்செல் இருந்தது, வோடஃபோனு இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ரைட்டா? டோகோமோ டாட்டாவோடது தான் டோகோமோ. டாடா டோகோமோ இது மாரிலாம் இருந்துச்சு. அது எவ்வளோ பேருக்கு தெரியுன்ட்டே இப்பலாம் தெர்ல. அவங்க வந்தாங்க, ஃப்ரீயா சிம்ம குடுத்தாங்க. பல கம்பெனி போயிடுச்சு. ஐடியாவா இருக்கட்டும், இது பல கம்பெனி வந்து வெளியில போயிருச்சு. ஸோ அவங்கள்ட்ட என்ன இதில மேட்டர்னாக்கா, அவங்க வந்து அவங்கள்ட்ட காசு இருக்கு. அந்த காச ஃப்ரீயா குடுக்குறது மூலியமா அவங்க வந்து வெறும் ஃப்ரீயா மட்டும் குடுக்கல. கஸ்டமர்ஸ வந்து அவங்க புடிக்கிறாங்க. ரைட்டா? இத பத்தி இன் டெப்த்தா வந்து முடிஞ்சா நம்ம இதில போடுவோம். பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ன்னு நம்மளுக்கு வந்து இந்த பிராண்ட வந்து பிராண்டோட டீட்டெயில்ஸ் எப்படி உருவாச்சு, அவங்க ஃபேஸ் பண்ண ஹார்ட்ஷிப்ஸ் இது மாரிலாம் வந்து அதில கவர் பண்ணுவோம். ஸோ அதில வந்து அத பத்தி போடுவோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொஞ்சம் புடிச்ச இதுவும் இருக்குங்கிறதுனால, இத கொஞ்சம் டீட்டெயில்டா இத பத்தி போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா. ஸோ இந்த மாரி காசு இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இது மாரி காசு செலவு பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்ட புடிப்பாய்ங்க. ஆனா இந்த நத்திங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா காசு கிடையாது. இப்ப ஓகே ஆல்ரெடி ஒரு 2, 3 கம்பெனி அவங்களுக்குள்ள இருக்கா. இப்ப விவோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இந்த டெக் ரிலேட்டடா பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். விவோ, ஓப்போ இது எல்லாமே ஒரே கம்பெனியோட காங்க்ளமரேட்டான இதுதான். ஒரே கம்பெனி அந்த பல கம்பெனிங்க வந்து ஒரே கம்பெனிக்குள்ளார தான் வருது. எல்லாமே அவங்களோட இது அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஃபண்ட் வரும். இப்போ ஒன் பிளஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதும். ஓப்போவோ, விவோக்கோ எல்லாத்துக்குமே காசு இருக்கும். ஆனா, இங்க வந்து அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறதே ஒரு மாடலு. அதுலேருந்து இப்ப ரீசென்ட்டா வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, சிஎம்எஃப்ங்கிற ஒண்ணு எடுத்துட்டு வந்தாய்ங்க. அதுவும் நல்லா பண்ணுது. பட்ஜெட் ஃபோன் புரொவைட் பண்ற கம்பெனி அது. அதுவுமே நல்லா பண்ணுது. நத்திங்கிறதும் நல்லா பண்ணுது. ஸோ, நான் இப்ப வந்து நத்திங் வந்து வேற லெவல் நத்திங் அப்படின்னு சொல்ல வரேனா அப்படின்னா கிடையாது. நத்திங் வந்து மார்க்கெட்ட புடிச்சதே என்ன பொறுத்தவரைக்கும் வெறும் டிசைனு, அந்த பின்னாடி உள்ள லைட்டு அந்த இத வச்சு தான் புடிச்சிருக்காய்ங்க. பட் அவனுங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி இதுல வந்து அதிகமான காசு வந்து தேவைப்படும். செலவு பண்ண வேண்டியதுக்கு மோஸ்ட்லி மொபைல் ஃபோனுங்கும்போது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ். அதிகமான காசு இருக்கிறவங்களாட்டி தான் அங்க வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து பெருசா பார்க்குறேன். இவுங்கள் இவங்க பண்ணதுல வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்ல வேண்டியதுல சில விஷயம் இருக்கு. 1 சீப்பர் ரைட்டு. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே மாரி இப்ப கடைசியா வுட்டது வந்து அவங்க வந்து இந்த Apple, Samsung இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு கடைசியா இந்த ஃபோன் 3ங்கிறது வந்து வுட்டாங்க. அது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணுமோ, அத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பட் அவங்க பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க எத வந்து எய்ம் பண்ணி போறாங்களோ, அது வந்து நியாயமா இருக்கிற மாரி இருந்துச்சு. டிசைன் வந்து எல்லாத்தோட ஃபோனோட டிசைனுமே ஒரே மாரி இருக்கான்டா, ஆமா எல்லா ஃபோனுமே இப்ப பார்க்க ஒரே மாரி தான் இருக்கு. சாம்சங்கோட S24, S24 அல்ட்ரா இதெல்லாமே நீங்க பார்க்கும்போது எல்லாமே சிமிலரா ஒரே மாரி தான் இருக்கும். நம்ம மெயினா டிஃபரன்ஸ் வந்து எத வச்சு பார்ப்போம்? கேமரா மாடியூல வச்சு தான் மெயினா பார்ப்போம். அந்த கேமரா மாடியூல்லேருந்து ஒரே மாரி இருக்கு. S25 வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, S25க்கும் S24க்கும் S24ஆவது பரவாயில்லன்னு இருக்கும். S25ல ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டே பெருசா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதே மாரி இப்ப iPhone இருக்கு. iPhoneல பார்த்தீங்கன்னாக்கா, iPhone 17 ப்ரோக்கும், 17 ப்ரோ மேக்ஸ்க்கும் உங்களுக்கு பெருசா வித்தியாசமே சொல்ல முடியாது. அது சைஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒழிய, தூரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, அவனும் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்க மாரி தான் இருக்கும். இன்னொருத்தவங்களும் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்க மாரி தான் இருக்கும். இவன் வந்து அவன வந்து ப்ரோ வச்சிருந்தா கூட. டிசைன் வைஸ் பெரிய இது வந்து அவனுங்க பண்ணல. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட டிசைன் வந்து பெருசா மாத்த மாட்டாய்ங்க. ஒரு ஒரு இது வந்து செட் ஆயிருச்சுன்னாக்கா, அந்த இத வந்து அவங்களோட பிராண்டா மாத்த பார்ப்பாய்ங்க. ஓகே இந்த மாரி டிசைன் இருக்கா, அப்ப அது iPhone அப்படிங்கிறத பதிவு பண்ண ட்ரை பண்ணுவாய்ங்க. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்குமே அப்படித்தான் வேணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. நம்பளுக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து டிசைன் வந்து எனக்கு மேட்டர் இல்லப்பா. எனக்கு வந்து ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதும்னு ஆசைப்படுற ஆள் இருப்பாங்க. இன்னொரு சைடுல வந்து எனக்கு லைட் வேணுங்கிற ஆள் இருக்காங்க. எனக்கு டிசைன் வந்து டிஃபரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் இருக்காங்க. இப்ப நத்திங் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. ஆனா அது வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபோனுமே ஒரே மாரி இருந்த மாரி தான் இருந்துச்சு. சில ஃபோனுங்க தான் வந்து டிஃபரெண்ட்டா பண்றாங்களே ஒழிய, ஒரு கம்பெனில உள்ள இப்ப Samsung இருக்குண்டா, Samsung வந்து பல சீரிஸ் உள்ளார வச்சிருக்காங்க. ஏ சீரிஸ் இருக்கு, எம் சீரிஸ், எஃப் சீரிஸ், எஸ் சீரிஸ்ன்னு பல சீரிஸ் வச்சிருக்காங்க. பட் எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். மத்த ஃபோனோட கம்பேரிட்டிவ்லி இல்ல இந்த ஃபோனே மத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஏ சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய இது மாரி ஐஃபோனோட இது மாரி இருக்கும். பெண்டா இல்லாம அது ஒரு மாரி பாக்ஸ் டைப்ல இருக்கும்.
கிட்டத்தட்ட எல்லா ஃபோனுமே அவன் விடுறதே பார்த்தீங்கன்னா, சிமிலரா தான் இருந்துச்சு. S25க்கு முன்னாடி உள்ளத பார்த்தீங்கன்னா, எல்லா S23, S23, S24 எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் கர்வ்டு எட்ஜஸு எல்லாமே ஒரே மாரி தான் இருந்துச்சு. அதான் உண்ம. ஆனா, இவுங்க வரதுல என்ன பண்றாங்கன்னா, அதுல வந்து வேற ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வராய்ங்களோ! அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல். மேபி சிஎம்எஃப் வந்து இன்னும் நல்லா ஸ்டார்ட்டிங் சிஎம்எஃப் வந்து என்ன பண்ணாய்ங்கன்னா, ஒரு மாடுலர் ஃபோன் மாரி எடுத்துட்டு வந்திருந்தாய்ங்க. பின்னாடி வந்து நீங்க பேக்க வந்து நீங்க டிட்டாச் பண்ணிக்கலாம். பேக் கவரே ஃபுல்லா கழட்டிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து கழட்டுற மாரி உள்ள பேட்டரி வந்து இருக்கும். ஆனா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்டெப் பேக் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன் அவ்வளோ ரிஸ்க்கு? நம்ம வந்து ஃபோன வந்து ஸ்லிம்மா குடுப்போம் அப்படிங்கிறத அவன ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட பேட்டரிய வந்து இன்பில்ட் பேட்டரியா வச்சுட்டு, பேக்ல கவர மட்டும் மாத்துற மாரி வச்சாய்ங்க. அது வந்து என்ன கேட்டா ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் அவன ஸ்டார்ட்டிங் எடுத்த முடிவு வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல இதுல தான் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாய்ங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப அவனு அவன அந்த காஸ்ட்டுக்கு அவனு பண்ற விஷயங்கள், அது குடுக்குற டிசைன் மட்டும் இல்லாம, நானும் நத்திங் 3A தான் வச்சிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ₹20,000 தான். இந்த ₹20,000 ஐ மீன் 25ன்னு நெனைக்கிறேன் நான் வாங்கும்போது அரவுண்ட் ஏதோ ஒரு ஆஃபர்ல வாங்குனேன். ஸோ இந்த 25,000ல வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோன் வச்சிருந்தேன். அதுலயா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இதுதான் வந்து NFC சப்போர்ட் வந்து பெரிய பெரிய மாடல்ல உள்ளது தான் வச்சிருந்தாய்ங்க. நீங்க உங்களுக்கு NFC ஸ்டார்ட் ஆகுறதே அரவுண்ட் ஒரு 50 டூ 30 தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இது பிலோ 30. பிலோ 30ன்னு ஆஃபர்ல வாங்கும்போது 25ல வந்து நான் வாங்குனேன். வந்து 1 வருஷம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். பட் அந்த டயத்துல வந்து 25ல வந்து வாங்குனேன். அந்த 25ல வந்து NFC சப்போர்ட் வந்து வச்சிருந்தாய்ங்க. இது வைக்க முடியுமான்டா, பல இதுல வைக்கலாம். ஆனா குடுக்கல. அதான் இங்க பிரச்சனை. பல இதுல வந்து குடுக்கல. ஸோ இதுலயுமே ட்ராபேக் இருக்கு. நான் ட்ராபேக் வரேன். பட் இதுல ப்ளஸ்லாம் என்னன்னாக்கா டிசைன் இங்க பாருங்க பார்க்கும்போதே பல பேர் "ஏய் என்னடா ஃபோன் இது?" அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஈவன் தோ இந்த டிசைன் வந்து கவர் தான் இருந்தாலும், கவருக்கு உள்ளார உள்ள டிசைனும் பார்க்க நல்லா தான் இருக்கு. அதுல ஆனா அது கிளிஃப் லைட்டுங்கிறதுல வந்து நான் ஐ அம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் கிளிஃப் லைட். எனக்கு வாங்குனதுலேருந்து ஐ திங்க் வாங்கி ஒரு 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த 6 மாசமா நான் கிளிஃப் லைட்ட பெருசா யூஸ் பண்ணதே கிடையாது. வாங்கி ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் வந்து கிளிஃப் லைட் ஃபுல்லா ஆன்லயே இருந்துச்சு. எல்லார்ட்டயும் சீன் போட்டேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மீதி இருக்கிற நாள் ஃபுல்லா இது ஆஃப்லயே தான் இருந்துச்சு. ஏன்டா நைட் நோட்டிஃபிகேஷன் வந்தா கூட லைட் வந்து அங்கங்கன்னு எரியும். என் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா டார்க்கா இருக்குங்கிறதுனால, என் ரூம்ல வந்து ரொம்ப பிரைட்டா அது வந்து தெரியுங்கிறதுனால, எனக்கு அது புடிக்காம நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்ப ஆஃப் பண்ணது தான் இப்போ வரைக்கும் நான் ஆன் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல்க்காக தான் புதுசுங்கிற அந்த ஃபீல்க்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்ப மேட்டர் என்னன்னா, நத்திங்ல உள்ள டிஃபெக்ட்ட நான் முதல்ல சொல்லிர்றேன். நத்திங்ல வந்து பல டிஃபெக்ட் இருக்கு. இப்ப நத்திங் வந்து நத்திங் ஃபோன் சூப்பர் ஃபோனு, பட்ஜெட் ஃபோனு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. 1 வீக் யூஸ் பண்ணிட்டு பல பேர் வந்து இது நல்ல ஃபோனு, காஸ்ட் எஃபிஷியன்ட்டான ஃபோனுங்கிறாங்க. பட் நத்திங்ல உள்ள பிரச்சனைங்க வந்து பலது இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2, 3 இதுக்கு முன்னாடி நான் வந்து போக்கோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து அரவுண்ட் 10,000 to 15,000 தான் அதோட பிரைஸ். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் யூஸ் பண்ண மாட்டேன். YouTube வந்து மேல சின்னதா ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நான் அந்த இதுலயே பார்த்தீங்கன்னாக்கா, Flipkartல மெயின் விண்டோல வந்து Flipkartலயோ இல்ல Amazonலயோ தேடிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடுல கால்குலேட்டர வச்சு நான் என்னோட பிரைஸ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே இது வந்து கரெக்ட்டா இருக்குமா? இது வந்து ஷாப்பிங் வந்து கரெக்ட்டா இருக்குமான்னு. அது வந்து இப்ப நான் ஒரு ஷாப்பிங் மட்டும் பண்றேன் அப்டின்னாக்கா, அது எனக்கு மோர் தென் எனஃப்பா இருந்துச்சு. ஏன்டா எனக்கு கால்குலேஷனும் இருக்கு. இந்த YouTubeல சொல்றத தான் நான் வந்து கால்குலேட் பண்றேன். கால்குலேட் பண்ணும்போது இதுல இருக்கிற லைவா என்ன பிரைஸ் போட்டிருக்காங்கங்கிறது தெரியுது. அது வந்து எனக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து என்னாட்டி 2 தான் அட்மோஸ்ட் ஓப்பனே பண்ண முடியும். அதுவும் அட்மோஸ்ட் 2ன்னா YouTube மட்டும் தான் ஃப்ளோட்டிங் விண்டோக்கு போது. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பேக்கிரவுண்ட்ல இருக்கு. அந்த இன்னொன்னு யூஸ் பண்ணும்போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இன்னொரு யூஸ் பண்ணும்போதும் அந்த 2 இது இருக்கிறதுனால இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறது வந்து இது வந்து 3A வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,000 ருப்பீஸ்க்குள்ள இதா இருந்தாலும், இந்த 3A வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான்டா கிடையாது. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 ஆப் நான் வந்து ஒரே நேரத்தில யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தது வந்து ஜஸ்ட் ஒரு 10,000 15,000 தான். ஆனா இது 20,000 இருந்தாலும், இது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் நான் சொல்ல வர்றது. பல தடவ வந்து வெறும் ஒரே ஒரு ஆப்ப வச்சு நான் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றேன்னாக்கா ஸ்டட்டர் ஆகும். அது நான் ஒண்ணு இப்ப ஃபுல்லா ஹோம் பேஜ்க்கு போணும்னு நெனச்சேனாக்கா அது போவே போகாது. அது நான் சொல்ற கமாண்ட அது பண்ணவே பண்ணாது. அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓகே இவன் ஏதோ ஒண்ணு மாத்த ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாரி அது வந்து மாறும். ஓகே. நான் சொன்ன உடனே வந்து அது வந்து வொர்க் அவுட் ஆகுறதில்ல. அது இப்ப தான் ஸ்டட்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ப ஒண்ணு மூவ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பாண்ட் ஆவாது. ஸோ அது மாரி ஸ்டட்டர் ஆகுற விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னடாக்க ஈஸியா லாக் ஆகும். லாக் ஆகும்னா அது வந்து ஸ்லோ ஆயிடும். நான் இப்போ ஒண்ணு இது பண்றேன் அப்படின்னாக்கா ஸ்லோ ஆயிடும். பட் இந்த ஃபோன்ல வந்து எனக்கு கேமரா வந்து ஓகேன்னு தோணுச்சு. கேமரா வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம்
ரொம்ப கலரையும் சேச்சுரேஷன் வந்து அதிகமா வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து பிடிக்கும் டெஃபினட்டா. இது வந்து கொஞ்சம் ரிவ்யூ மாரி போயிட்டுருக்கு. பட் இது ரிவ்யூ இல்ல. நான் யூஸ் பண்ணதுனால இத வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ வந்து லைட்டா ஷேர் பண்ணிட்டேன். நான் மெயினா வந்து இந்த டெக் இத பத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட இதா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு டிஃபெக்ட்டா இருந்துச்சு. இன்னொரு நான் நோட் பண்ணது என்னன்னாக்கா, ஒரு சில பக்ஸ்லாம் இருந்துச்சு. என்ன மாரி பக் இருந்துச்சுன்னாக்கா, நான் YouTubeஓ இல்ல இன்ஸ்டாலயோ நான் வந்து ரீல்ஸ வந்து ஸ்க்ரோல் பண்றேன். இல்ல ஷார்ட்ஸ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஆஃப்டர் ஒரு 5 ஆர் 6 ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, 5 ஆர் 6 ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, அது என்ன ஆகுதுன்னா, நான் அட்மோஸ்ட் டிம்ல வச்சு எக்ஸ்ட்ரா டிம் ஆன் பண்ணி நான் இத வந்து பார்ப்பேன். அத பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் வந்து அதிகமாயிடும். ஒரு வீடியோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அது அது ஏதோ ஒரு பக்கு. அதுல வந்து என்ன ஆயிடும்னா, பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஆட்டோமேட்டிக்கா. ஈவன் தோ நான் மேல போய் நோட்டிஃபிகேஷன் உள்ள பிரைட்னஸ செக் பண்ணுவேன். எல்லாமே செட்டிங் அப்படியே தான் இருக்கும். பட் பிரைட்னஸ் தெளிவா அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகும்னா, பிரைட்னஸ வந்து நான் ஃபுல் டவுன் வச்சு, அது மட்டும் இல்லாம நான் வந்து அத எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் ஆன் பண்ணியிருந்தாலும், அந்த இது ஃபுல்லா ரிமூவ் ஆயி ஹால்ஃப் ஆர் மோர் தென் ஹால்ஃப் வந்தா எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு பிரைட்டா வந்து இருந்துச்சு. நான் அந்த இது வந்து எப்ப யூஸ் பண்ணேன்னாக்கா, நைட்டு தான் நான் அந்த வந்து பார்ப்பேங்கிறதுனால, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாரி அனாய்டா நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த இதுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாரி இன்னொரு சொல்லப்போனா அது நல்லதுன்னும் சொல்லலாம். ஏன்னாக்கா ஒரு 2, 3 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பிரைட்னஸ்லயே நீங்க ஐயோ! இத ஏன்டா பார்க்குறோம்னு வச்சிரணும்னு தோணும். அந்த மாரி ஒரு மாரி இரிட்டேட் ஆகும் அது. ஸோ அதுவும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ நத்திங்ல இந்த பிரச்சனைலாம் இருக்கு. நான் மேபி இத வேண்டா ஒரு ஷார்ட்ஸா நான் வந்து போட ட்ரை பண்றேன். பட் நத்திங்ல இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் நத்திங்ல உள்ள ப்ளஸ் வந்து அவங்களோட முயற்சி, அவங்களோட டேக் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நத்திங் வந்து ரீசென்ட்டா ஏதோ ஒரு அன்லிஸ்டட் கிரவுட் ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அதிலயுமே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்டாக்கா அவங்களோட டேக் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் அது வந்து அந்த கம்பெனில கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருக்கேன். எல்லா கம்பெனி மாரியும் ஒரே மாரி அதோட டிவைஸ் இல்லாம, கொஞ்சம் அந்த டிஃபரண்ட் டேக்கு கொஞ்சம் டிஃபரண்ட்டா அவங்க யோசிச்சது வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம, அவங்க இன்னமும் நல்ல நல்ல சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இவ்ளோ குறை சொன்னாலும், அவங்க யூஸ் பண்ற சிப்செட் வந்து நல்ல சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. மோட்டோரோலா கம்பெனி வந்து ஒரு காலத்தில ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி. ஃபோல்டிங் இதெல்லாம் மோட்டோரோலா ரேசர்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ உள்ள டச் ரேசர்ல, அதுக்கு முன்னாடி உள்ள மோட்டோரோலா ரேசர்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பேர் வாங்குனது. ஃபோன்னா மோட்டோரோலா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நோக்கியா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அந் அதுக்கப்புறமேட்டும் இந்த நோக்கியா, மோட்டோரோலா இப்ப எப்படி ஆப்பிள், சாம்சங்ன்னு இருந்துச்சோ, அது மாரி நோக்கியா, மோட்டோரோலான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த டச் இதுக்குள்ளார வந்தோனே 2 இதுமே வந்து அவ்ளோ அதாட்டி பண்ண முடியல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ குடுக்க முடியல. அதனால தான் அது வந்து இதாச்சு. மோட்டோரோலா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து யூனிசாஃப்ட்ங்கிற ஒரு சிப்செட்ட வந்து முன்னாடி யூஸ் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் மொக்க சிப்செட். டூ பி ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அது வந்து கொஞ்சம் மொக்கையான சிப்செட்டு. அதாட்டி அவ்வளோ பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனா இவுங்க அது மாரி இல்லாம, காசு செலவானாலும் பரவாயில்லங்கிறதுனால தான் இவங்க வந்து நல்ல நல்ல சிப்செட்லாம் யூஸ் பண்றாங்க. மோட்டோரோலாக்கு ஆல்ரெடி காசு இருந்துச்சு. நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி. அவங்களாட்டி நெனச்சிருந்தா டக்குன்னு மாறிருக்கலாம். பட் அவங்க மாறல. அவங்களோட டெக் அடாப்டேஷன அவங்க முன்னாடி பண்ணல. அதுதான் மோட்டோரோலால உள்ள பிரச்சனை. ஆனா இவங்க என்னன்னா, ஈவன் தோ இன் பிட்வீன் இவங்க வந்தாலும், இவங்களுக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் இல்லனாலும், இவங்க வந்து அந்த இதெல்லாம் பரவால்ல. நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் குடுக்கணுங்கிறத வச்சு பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சில பிரச்சனைகள் இருக்கு. அதோட ஓஎஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த நத்திங்கோட ஓஎஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஒரு மாரி நான் மாறுனதே இதுக்கு தான மாறுனேன் அப்படிங்கிறதுனால தான் நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மத்தபடி யூ வில் பி கெட்டிங் இரிட்டேட்டட். நீங்க யூஸ் பண்ண பண்ண வந்து சரி பரவாயில்லன்னு நீங்க யூஸ்ட் டூ ஆயிடுவீங்க. ஈவன் தோ அது வந்து உண்மையிலேயே ஒரு இரிட்டேட்டடா தான் ஃபீல் ஆகுது. எனக்கு எல்லாமே மோனோக்ரோமா இருக்கு. எல்லாமே ஒரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்குங்கும்போது நீங்க வந்து இப்ப ஃபாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நீங்க அந்த ஆப்க்குள்ளார போறீங்கன்னா, உங்களால டக்குனு அந்த ஆப் கண்டே பிடிக்க முடியாது. நீங்க நார்மல் இதுக்கு யூஸ் பண்றதுக்கும், இந்த இதுக்கும் உங்களாட்டி அத கண்டே பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோங்கிறது என்னோட ஃபீல். அத நான் வாங்கி, அது மட்டும் இல்லாம அது க்ரவுட் ஃபண்டிங்லாம் பண்ணி, எனக்கு இந்த ஃபீல். நான் ஏன் அதெல்லாம் பண்ணேன்னா, எனக்கு அந்த கம்பெனியோட டேக் புடிச்சிருந்துச்சு. அவன் நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அட் மை ஓன் ரிஸ்க் நான் வந்து அது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வந்து அத பண்ணேன். ஸோ, என்னோட இந்த ஓவரால் விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன கம்பெனிலாம் அத பண்ணும்போது, ஆப்பிள், சாம்சங்னாட்டி அத பண்ண முடியும். மேட்டர் என்னன்னா, இவங்களுக்கு இது போதுங்கிற மாரி அவங்களே வந்து, இவங்களுக்கு டிசைன் வேணான்ட்டு அவங்களே ஒரு மைண்ட் செட்ல வந்து அவங்களே இதோட முடிச்சிடுறாங்க. இதுதான் அவனுக்கு வேணும். பின்னாடி அவனுக்கு லைட் வேணாம்.
யார சொன்ன பின்னாடி ஒரு 1% ஆளு பின்னாடி லைட் வேணும்டா, அது வேணும் தான். ரைட்டா? அந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்ட் இருக்கோ, அந்த இடம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவலையோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல். மேபி அந்த லைட்ட குடுக்குறத வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? லக்ஸரி தான் நீங்க குடுக்குறீங்கன்னா குடுங்க. பட் அந்த ஆப்ஷன வச்சிருக்கணும்ல. அதுதான் வந்து என்னோட கால். அந்த ஆப்ஷன் இல்லாதது எனக்கு தப்பா தெரியுது. என்ன இது அவங்க வைக்கிறத நம்ம வாங்குற மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து ஒரு இது தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் என்னோட ஆதங்கத்த தெரிவிக்கணும்னு பார்த்தேன். அதாவது டெக்கு வந்து அப்படியே இருக்கோ, கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் ஆகியிருக்கோ, எந்த விதமான பெரிய டெவலப்மெண்ட் இல்லையோ, ஆஸ் பெர் எக்ஸ்டீரியர் வைஸ் பெருசா ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லையோ. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்லயுமே சொல்றாங்க, எல்லாமே எல்லா ஃபோனுமே பாருங்க 50 மெகா பிக்சலு, 64 மெகா பிக்சலு, 100 மெகா பிக்சலு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ஃபோட்டோ அப்படின்னு வந்தாக்கா ஒண்ணு Samsung இல்லனாக்கா ஆப்பிள். ஆப்பிள் மெயினா வந்து வீடியோக்கு வந்துரும். Samsung வந்து ஃபோட்டோக்கு வந்துரும். இல்லையா விவோவோட X300 வந்து இது லிஸ்ட்டுக்கு வந்துரும். இந்த கம்பெனி தான் வருதே ஒழிய, மத்த கம்பெனி எதுவுமே வரது கிடையாது. மத்த கம்பெனி எனக்கு புரியாதது என்னன்னா, இந்த லிஸ்ட்ல ஆப்பிள் இருக்கு. பட் ஆப்பிளோட மெகா பிக்சல் இப்ப தான் ரீசென்ட்டா வந்து 48க்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ 100 மெகா பிக்சல் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? 50 மெகா பிக்சல் வந்து இப்ப நான் யூஸ் பண்ற நத்திங் வந்து 50 மெகா பிக்சல். அது என்ன எனக்கு புரியவே இல்ல. ஸோ இது எல்லாமே வர வர டெக்லாம் சும்மா ஒரு மாரி நம்பர்ஸா மாறுதோ! இதெல்லாம் ஒரு மாரி கிம்மிக் நம்பரா இருக்கோ! அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலா இருக்கு. ஏன்னாக்க எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த நீங்க நீங்க அந்த டெக் ரிலேட்டடா இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ் அந்த எனக்கு கேமரான்னா சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் Sonyலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. 1, 2 பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி Hasselblad அது மட்டும் இல்லாம இந்த Zeissங்கிறது Sonyயோடது தான். ஸோ இந்த Hasselblad அது போக இன்னும் ஒரு 2, 3 சில பேர் வந்து ஓன் இது வந்து பண்ணுவாய்ங்க. இதான் டிஃபரன்ஸ் ஒழிய, ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ குட் பி ராங். பட் ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓனாலாம் ஆப்பிள் சென்சார்லாம் யூஸ் பண்ணல. சாம்சங்ட்டேருந்தும், இதுட்டேருந்தும் தான் வாங்குறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சோனிட்டேருந்தும். அவங்களாட்டியும் நல்லா பண்ண முடியும்போது, மத்த கம்பெனி ஏன் பண்றதில்ல? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒரு கேமராக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. நான் வந்து ஃபோட்டோகிராஃபரா இருக்கேன். எனக்கு வந்து ஃபோட்டோ புடிச்சிருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கேமும் விளையாடலாம். அதுதான் வந்து என்னோட டேக்கு. நான் வந்து கேமும் விளையாடலாம். நான் ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுக்கலாம். நீ ரூ. 2,00,000 வைக்கிறியா ஃபோனுக்கு? வச்சுக்க. எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கு. ஆப்பிளோட ஃபோன்ஸு, சாம்சங்கோட ஃபோன்ஸ்லாம். ரூ. 2,00,000 வைக்கணுமா? வச்சுக்க பிரச்சனை கிடையாது. பட் அட்லீஸ்ட் அதுலயாவது நீ எல்லாமே குடுக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து S24ல பார்த்தீங்கன்னாக்கா, அதோட ஸ்டைலஸ் வந்து குடுத்துருந்தாங்க S24ல. S25ல பார்த்தீங்கன்னா, அந்த அதே ஸ்டைலஸ் மாரி தான் குடுத்துருக்காங்க. ஆனா, அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் இருக்குன்னாக்கா, S24ல உள்ள ஸ்டைலஸ் வந்து உங்களாட்டி ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, நீங்க ஏதாவது ஒரு ஜெஸ்டர் அந்த இதில பண்ணீங்கன்னாக்கா, அதுல வந்து ரியாக்ட் ஆகும். ஸ்டைலஸ வச்சு நீங்க ஃபோன ஒரு மூலையில வச்சுட்டீங்க. ஸ்டைலஸ வச்சு நீங்க ஜெஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, அது ரியாக்ட் ஆகும். ஆனா, S25ல வந்து ஸ்டைலஸ வச்சு நீங்க ஏதாவது ஜெஸ்டர் பண்றீங்கன்னா, அது ரியாக்ட் ஆவாது. ஏன்டா, அந்த இதில வந்து அந்த டெக்னாலஜிய வந்து ரிமூவ் பண்ட்டாங்க. அதுதான் இங்க வந்து பிரச்சனை. அது நல்லா இருந்துச்சே. அத ஏன் நீங்க ரிமூவ் பண்ணணும்? எனக்கு வந்து இது மாரி டெக் வந்து கொஞ்சம் ஆ என்ன சொல்றது? பேக் எவால்வ் ஆகுதுங்கிற மாரி ஒரு ஃபீல். அந்த டயத்துல எனக்கு நான் நான் இந்த ஸ்டார்ட்டிங் வந்து இந்த ஆப்பிள பத்தி எதுக்கு சொன்னேன்னா, ஆப்பிள் வந்து ஐபாட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஐபாட் எரால எவ்வளோ பேர் இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஐபாட் எரா அப்ப பார்த்தீங்கன்னா, வாக்மேன், டிஸ்க்மேன்ங்கிறது சோனி தான் விட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. அந்த டயத்துல எப்படின்னாக்கா, வாக்மேனுங்கும்போது நீங்க ஒரு கேசட்ட போட்டு இது பண்ற மாரி இருக்கும். டிஸ்க்மேனுங்கும்போது நீங்க ஒரு சிடிய வந்து போட்டு ப்ளே பண்ற மாரி இருக்கும். அதில தான் நீங்க வந்து பாட்டு கேட்கணும். ஒரு ஒரு தடவ அந்த செட்டையே நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போணும். ஓகே. இது வந்து மோஸ்ட்லி 90ஸ் கிட்ஸ்க்கு வந்து இத வந்து பார்த்துருப்பாங்க. என்னன்னாக்கா வாக்மேன், டிஸ்க்மேனுங்கிறது 90ஸ் கிட்ஸ் வந்து தெரியும். இதில பார்த்தீங்கன்னாக்கா, கேசட் யூஸ் பண்ணி வாக்மேனும், டிஸ்க் யூஸ் பண்ணி டிஸ்க்மேனும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நான் வந்து வாக்மேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அந்த டயத்துல நான் 90ஸ் கிடையாது. நான் 2கே தான். பட் என் அண்ணன் வந்து 90ஸ்ங்கும்போது, அவன் யூஸ் பண்ணதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஏர்லி 2கே அந்த மாரி கான்செப்ட் சொல்லுவாய்ங்க. ஸோ அந்த டைமிங்ல பொறந்ததுனால, லக்கிலி நான் வந்து அந்த இதையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அந்த டயத்துல தான் என்ன ஆயிருக்குன்னாக்க, நீங்க இது எதையுமே கேரி பண்ண தேவையில்ல. உங்களாட்டி ஐ திங்க் அரவுண்ட் 1,00,000 ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து உங்களாட்டி டவுன்லோட் பண்ணி உள்ளார நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படின்ட்டு ஐபாட வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ எல்லாரும் ஒரு பெரிய பேக்ல வந்து பஞ்ச் ஆஃப் திங்ஸ் வச்சுக்கிட்டு அந்த அந்த கேசட்டா இருக்கட்டும், அந்த டிஸ்க்மேனா இருக்கட்டும், அந்த சிடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உள்ளார போட்டு காதுல ஹெட்செட்ட போட்டு அத எடுத்துட்டு வரதுக்கு, இவங்க வந்து ஒரு ஸ்லீக்கா ஒரு பாக்கெட்ல சின்ன ஒரு டிவைஸ் வந்து குடுத்தாங்க. இட் வாஸ் வாவ்!
டெக்குன்னா அந்த மாதிரி டெவலப் ஆகணும். அட்லீஸ்ட் அதில் பாதி டெவலப் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலாக இருக்குது. ஆனால் அதை தவிர எல்லாருமே வந்து தேவையில்லாத பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்களோ, இந்த கம்பெனிஸ் தேவையில்லாம பல விஷயங்கள் வந்து பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல். கொஞ்சம் ஒரு மாடலை வந்து நீங்கள் ஒரு மாடலை வந்து கேமராக்கு இது பண்ணுறீங்க, ஒரு மாடலை வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு கேமிங்க்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இன்னொரு மாடலை வந்து நார்மலாக ஒரு ஸ்டைலு ஃபேஷன் அது மாதிரி இதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி எதெல்லாம் ஹிட்டோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு மாடலில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டே பை டே டைம் பை டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னாக்க ஒரு 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 ஆப்பு ஒரு விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஒன்று ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கும் போது ஃபோனையும் அப்படி தானே மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஃபோனை சொல்லப்போனால் ஐஃபோன்லாம் வருஷம் மாற்றுற ஆளுங்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்கிறதே எனக்கு புரியல. ஐஃபோன் வரத்துக்கு ஐஃபோனோட இந்த டைனாமிக் ஐலாண்டோட நாட்ச் அந்த பில் ஷேப் நாட்ச் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் நாட்ச்லாம் இல்லை, பஞ்ச் ஹோல் நாட்ச் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச் ஹோல் நாட்ச்சுக்கு பதிலாக இவனை வந்து அந்த பில் ஷேப் நாட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பில் ஷேப் நாட்ச்சில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், நம்ம தனியாக தெரியணுங்கிறதுக்காக டைனாமிக் ஐலாண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா பஞ்ச் ஹோல் விட்டுக்கிட்டு இருந்த விவோ கூட அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்போ கூட அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது அந்த இது வந்து அவனை பர்ஃபெக்ஷன் எடுத்துகிட்டு வரலேங்கிறதுக்காக அவனை பண்ணாங்க. இவனை எதுக்கு அதை காப்பி பண்ணாங்கிறது இட் மேக் நோ சென்ஸ். ரைட்டா? அதை இவனும் காப்பி பண்ணி பண்ணுறேன். இதில் நீங்கள் சொல்லலாம், பற்றியா அவனை தான் இந்த ஆப்பில் தான் வந்து இவனை காப்பி அடிக்கிறான்ண்டு. காப்பி அடிக்கிறாங்க தான். பட் அது எவால்விங் ஃபார்வர்டாக இருந்தால் ஓகே, இட்ஸ் எவால்விங்காக இருந்தால் பரவாயில்ல. இட்ஸ் எவால்விங் பேக்வேர்டுங்கிறது தான் என்னோட பிரச்சனையே. எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரில, ரெட் மேஜிக்னு ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ரெட் மேஜிக்குங்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஜென்ரேஷன் சொல்கிறேன். ஒரு 2-3 மாடலாக வந்து ஃபோன் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அண்டர்நீத் டிஸ்பிளே தான் வந்து கேமராவே வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த கேமரா தெரியவே தெரியாது. இதில் எவ்வளோ பேர் வந்து அதை மாஸ்டர் பண்ணியிருக்காங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னா என்னாடி பல ஃபோனை வந்து அது மாதிரி பார்க்கவே முடியறதில்ல. வெறும் இந்த ரெட் மேஜிக் மட்டும் தான் அதை பண்ணுது. ரைட்டா? பல பேர் வந்து அதை எடுத்துகிட்டு வரலாம். மாதம் வந்து விவோ ஆகட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், இதெல்லாம் மாதம் ஃபோன் விடுறாங்க. ஏன் நல்ல காசு இருந்து நல்லா எவால்வ் ஆகிட்டு இருக்கிற சாம்சங் கூட மாதம் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வராங்கல்ல. அதில் ஒரு ஃபோன் வந்து அண்டர்நீத் டிஸ்பிளே கேமை வச்சு எடுத்துகிட்டு வரலாம்ல. ஏதோ எங்களாலையும் முடியும்னு ஒரு தடவை காட்டினது வந்து எனக்கு மேட்டர் கிடையாது. ஒருத்தரையும் அதை எவால்வ் பண்ணி ஒருத்தரையும் அதை இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல. ஏன்னா அவங்களுக்கு இல்லாத டீம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன். என்னோட இதில் ஒரே மேட்டர் என்னென்னா, ஃபோனை வச்சு தான் மேஜராக பேசினேன். பட் இது மாதிரி பல விஷயத்தில் டெக்கு வந்து ஒரு ஸ்டாகாயோ இல்லை எவால்விங் பேக்வேர்டாக இருக்குங்கிறது என்னோட ஃபீல். ஏஐலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஏஐ வந்து இட்ஸ் ஆன் இட்ஸ் ஸ்க்ராட்சில் தான் இருக்குது. இன்னும் அதோட எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அதோட 1% தான் இன்ட்ரிக் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் கஸ்டமர் நம்ம யூஸ் பண்ணுற பப்ளிக் யூசேஜுக்கு வந்தது வரைக்கும் சொல்கிறேன். மேபி அவங்க மேனுஃபேக்சர் பண்ண அந்த டெவலப்பிங்கில் இருக்கிறதுல வந்து மேபி அவங்க 2%ஓ 3%ஓ வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அவ்வளோல தான் இருக்கும். எல்லாருமே ஏஐங்கிறத வந்து பல இது சும்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. சும்மா ஏஐன்னு பேரை வச்சிடுறாங்க. ஆனால் பல இதில் வந்து ஏஐ வந்து ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. பல இதில் ஏஐயாகவே இல்லை. ஏஐ வந்து சும்மா மேலோட்டமாக ஏஐங்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட கோல் என்னன்னா, ஹோப் வீடியோ யாரை பார்க்குறாவோ இல்லை யாராவது வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும், அவங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கணும், அவங்க ஓனாக ஒரு கம்பெனி உருவாக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த அந்த சேனலை உருவாக்குனதுக்கு மெயின் ரீசனே நான் அது மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும், நான் வந்து ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத பிராண்டை வந்து நான் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ப்ராசஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிறேனோ அது வந்து நான் நெட்டில் போட்டேன்னா அது தேவைப்படுற பல பேர் வந்து அதை பார்த்து அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதை பார்த்து யூட்டிலைஸ் ஆகிக்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஃபீலாக இருந்துச்சு. ஸோ பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் வந்து அதை முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோலையும் மேட்டர் என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க அது மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட்ஸை வந்து இது பண்ணணும், டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ இல்லை நான் டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ இது மாதிரி அந்த அந்த செக்டாரில் வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆமாம் டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணுறாங்க. பட் அந்த டெவலப்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ, ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீல்டும்
இட்ஸ் எவால்விங் பேக்வேர்ட்ஸோ இல்லை அப்படியே அப்படியே இருக்கோ, இல்லை வெறும் ஒரு நம்பரை போட்டு நம்பர் கிமிக்காக இருக்கோ, நம்பரை மட்டும் வச்சு ஏமாத்துறாங்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் பார்க்குற நீங்கள் அதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு கம்பெனியும் எப்படி வந்துச்சு, நத்திங் வந்து வந்திருக்கு. நத்திங் பிராண்ட் வந்து அப்போ நத்திங்கில் உள்ளது ஃபேமஸாக நம்மளுக்கு தெரிஞ்சது கால்பை தான். ஆனால் அந்த கால்பையோட சேர்ந்து இன்னொருத்தவரும் இருக்கார் கோ ஃபவுண்டர்ஸ்லாம். பட் அந்த கால்பை வந்து எப்படின்னாக்கா ஒரு கம்பெனிலையும் நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். ரைட்டா? அவர் இந்த ரோலில் இருந்தார், இது பண்ணார், அதெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் பெரிய ரோலில் தான் இருந்தார் டெஃபினட்டாக. பட் அவரும் ஸ்க்ராட்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் தான். அவரோட கையில் வந்து சியோமியோட ஆஃபரும் இருந்துச்சு. இது அவரே சொன்னது. அவரோட கையில் வந்து சியோமியோட ஆஃபரும் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஓப்போவோட ஆஃபரும் இருந்துச்சு. ஓப்போவில் தான் உள்ளது தான் ஒன் ப்ளஸ். அந்த ஒன் ப்ளஸோட ஆஃபர் தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். சியோமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற டாப்பான அவர் உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சியோமிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. அவங்க ரீஜனில் சைனாவில் வந்து அது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சியோமி எனக்கு வேணாம், நான் வந்து இதுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கால் எடுத்து, அதில் அவர் கற்றுக்கிட்டு, அவர் பண்ண பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னால ஒன் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒன் ப்ளஸ்லேருந்து வெளியில் வந்து அவரோட எஃபர்ட்டை போட்டு அவர் நத்திங்கிற ஒரு இதை உருவாக்குனார். அந்த நத்திங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவர் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. நத்திங் வந்து சூப்பரான டெக்கு, செம்ம வேற லெவல் அதெல்லாம் நான் சொல்லல. நத்திங் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது காரணம் அவர் தான். அவர் வேற லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணது தான் அதோட மெயின் ரீசன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட கருத்து என்னண்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பார்க்கலாம்.